இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, எந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்தில் 3 வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்போம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம். ஆண்டவரை அறிந்தவுடனே, அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டவுடனே ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாய் இருதிறத்தாரையும் ஒரே ஆவியிலே பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலரும் நமக்கு அஸ்திபரமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் அவர் ஆலயம் என்று நம்ம சொல்லுகிறோம். நான் அவர் ஆலயம் என்று சொல்லுகிறோமே, நான் தான் அந்த ஆலயம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்றால் பாருங்க, மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஆலயத்தின் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த சரீரமாகிய ஆலயம் யாரால கட்டப்பட்டிருக்குன்னா, நமக்கு முன்மாறிய இந்த தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களுமே. நாம் அவர்களுக்கு மேலாக நாம் இருக்கிறோம். அவர்கள் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருமே இப்படியாக கட்டப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அவருக்குள் இந்த ஆலயம் சிறப்பாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த ஆலயம் எப்படி அலங்கரிப்பாக இருக்க வேண்டும்? ஒரு ஆலயத்தை நாம் அலங்கரிப்பாக வைத்திருக்கிறோம். இந்த சரீரமாகிய ஆலயம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம உலகப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சபை, அந்த ஆலயத்தை நாம் பலவிதமாக டெக்கரேஷன் எல்லாம் பண்றோம். அதற்காக பலவிதமான வேலைகளை, செலவுகளை நாம் செய்கிறோம். ஆனால் நான் அவர் ஆலயம் என்று சொல்கிறோமே, இந்த சரீரத்தை எப்படி நம்ம பேரி காத்துக் கொள்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் கவனிக்கும்படி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த சரீரத்தின் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாய் இருக்கிறார். பரிசுத்தவான்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் நமக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆலயத்தை குறித்ததான ஒரு பாரம் நமக்கு வேண்டும். ஒருவேளை அநேக நேரங்கள்ல இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறது இல்லை. பிரியமானவர்களே, இந்த சரீரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த சரீரம் தீட்டுப்படாதபடிக்கு பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அநேக காரியங்கள் இந்த ஆலயமாகிய நம்மை நானே அவர் ஆலயம் என்று சொல்லுகிறோமே, இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்த இந்த உலகம் பயங்கரமான சூழ்ச்சிகளை விரித்திருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிற ஐயா. அப்படிப்பட்டதான இந்த வலைவிரிப்புகளை தப்பித்துக் கொண்டு இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் அலங்கரித்து கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் அனுதினமும் ஒவ்வொரு காரியத்திலும் அலங்கரிக்கப்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் அப்படி மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? என் பார்வை, என் பேச்சு, என் நடத்தை, என் செய்கைகள், இந்த சரீரம், ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நான் போகிற இடம் எப்படி இருக்கிறது? நான் பார்க்கிற இடம் எப்படி இருக்கிறது? நான் பேசுகிற பழகுகிற நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் ஆண்டவர் தங்குகிற இந்த ஆலயத்தை எப்படி பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா அவர்தான் நம்முடைய ஆலயத்துக்கு மூளைக்கல்லா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவரே, அஸ்திபாரம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஊழியர்களும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்படியானால் இந்த சரீரத்தை நாம் எப்படி பேணி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாள் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்க சரீரத்தை பத்தி நீங்க கவலைப்படாம இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்க சரீரத்தை பத்தி அக்கறையற்று இருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார். உங்க சரீரத்தை கவனிக்கும்படியாய் அழைக்கிறார். பிரியமானதே, உங்க முழு சரீரமும் ஆண்டவருக்குள் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும், ஆவியில ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். உங்க சரீரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமனா, சரீரத்தின் மீது அக்கறையற்றவர்களாக இராதபடிக்கு உங்க சரீரத்தை நீங்கள் அதை விசாரிக்கிறவர்களாய், அதை அனுகுணமும் பாதுகாக்கிறவர்களாய் நீங்க பாதுகாக்கிறவர்களா இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன்னா இந்த சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மளை பார்க்கும்படி அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ஆலயத்தை நாம் கெடுக்காதபடிக்கு இந்த ஆலயத்துக்கான எவ்வளவு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலயத்தை எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ அதே போல ஒரு சரீரமாகி நம்ம ஆலயத்தை ஆண்டவர் பேணி காக்கும்படியே உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வேலை மற்றவங்களுக்கு அது நம்ம சரீரமா இருக்கலாம், ஒரு பழைய மனிதனா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் தங்குகிற ஆலயம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரும் ஒவ்வொருவரும் ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் பேணி காத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம். ஆண்டவரே, இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாங்கள் நேசிக்கிறவர்களாய், அதை பாதுகாக்கிறவர்களாய், அதை பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற இடமாய் எப்பொழுதும் நாங்கள் ஜாக்கிரதைகளாய் காணப்பட எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.